Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல TNPSC சிலபஸ்ல இருக்க ஒவ்வொரு லெசனும் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வரது பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்க 4th லெசன் மெஷர்மெண்ட் அண்ட் மோஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம 3 லெசன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் அண்ட் மோஷன். ஸோ நார்மலா நம்ம ரியல் டைம்ல எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மெஷர்மெண்ட்டுங்கிற ஒரு போர்டு இருக்கு. நார்மலாக ஒரு கடைக்கு போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதாகட்டும், ருபீஸ் அது வந்து ஒரு யூனிட்ல இருக்கும். ருபீஸுங்கிறது ஒரு யூனிட் தான், அது நம்பர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்போம், அது ஒரு மெஷர்மெண்ட். ப்ளஸ் நம்ம வாக் பண்ற டிஸ்டன்ஸ் ஒரு மெஷர்மெண்ட். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வந்து பேசிக்கான டேர்ம்ஸ், மெஷர்மெண்ட் ஆகட்டும் மோஷன் ஆகட்டும், ரெண்டுலையுமே வந்து பேசிக்கான டேர்ம்ஸ், அதோட டெஃபினிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க. வாங்க லெசனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தோம்னா இந்த இதுல வந்து ஒரு பையன் வந்து அவங்க அப்பா கூட வந்து கடைக்கு போற மாதிரியும், அந்த கடையில என்னென்ன பொருள், ரைஸ் வந்து இவ்வளோ அளவில் வாங்கணும், ஸோ இந்த யூனிட்லாம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். பிஃபோர் தட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம நம்பரால எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா அதுதான் வந்து குவான்டிட்டி. ஸோ லைக் இப்போ வந்து ஒரு மொபைல் வாங்குறோம், அது வந்து 10,000 ரூபா வருது. அந்த 10,000 ருபீஸுங்கிறது வந்து ஒரு குவான்டிட்டி. அந்த குவான்டிட்டியை நம்ம பிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறோம். எதனாலனா அந்த 10,000க்கு வந்து இது வந்து 10,000ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு மொபைலோட பிரைஸ் வந்து 10,000, அதுக்கு ஒரு ருபீஸுங்கிறது ஒரு யூனிட், அதோட வேல்யூ. இந்த ருபீஸ் போறது தான் வந்து பிசிக்கல் குவான்டிட்டி. இந்த பிசிக்கல் குவான்டிட்டி தான் நமக்கு நார்மலா லென்த், மாஸ், டெம்பரேச்சர், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் இப்படின்னு பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒட்டுமொத்த குவான்டிட்டிக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்டான. ஸோ நம்ம இந்த மொபைல், இப்போ இந்த மொபைல்னா ஒரு 10,000 மொபைல்னா 10,000 ரேட், அதுதான் அதோட ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு டிட்டர்மைன் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ. அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான் வந்து நம்ம ஒரு யூனிட்டை மென்ஷன் பண்ணி நம்ம பிரைஸ் போட்டு விற்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு பொருளையுமே வந்து நம்பரால எக்ஸ்பிரஸ் பண்ணா அதுதான் வந்து குவான்டிட்டி. அந்த குவான்டிட்டி வித் யூனிட்டோட வந்துச்சுன்னா அதுதான் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறாங்க. பிசிக்கல் குவான்டிட்டி நார்மலா லென்த், மாஸ், டெம்பரேச்சர், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அப்படின்னு வேரியேஷன் கொடுக்குறாங்க. ஸோ செகண்ட் பேஜ் பார்த்தோம்னா அதே எக்ஸாம்பிள்ஸ் தான், என்ன மெஷர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இதுல பார்த்தோம்னா இங்க ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ மெஷர்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிசன் ஆஃப் த unknown quantity with the standard quantity of the same kind. இதான் மெஷர்மெண்ட்கான டெஃபினிஷன். ஒரு அன்னோன் குவான்டிட்டி எடுத்துட்டு அதை நம்ம ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ணிருக்க ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட கம்பேர் பண்றது தான் வந்து மெஷர்மெண்ட். அண்ட் இப்போ நான் ஒரு நம்பரால எக்ஸ்பிரஸ் பண்றேன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ லைக் அகைன் 10,000 ருபீஸ்னே வச்சுக்கலாம். இந்த 10,000 ருபீஸுங்கிறது வந்து நம்பர் நம்ம சொல்லணும். இன் பிசிக்கல் டேர்ம் இட்ஸ் அ மேக்னிடியூட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு யூனிட். ஓகேங்களா? அடுத்து இதுல வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ இந்த ஒவ்வொரு பிசிக்கல் குவான்டிட்டியுமே வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பிரிக்கிறாங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல லென்த், மாஸ், டைம் ஆர் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை நமக்கு இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியா நமக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா, ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாமே வந்து சேமா இருக்கணும், எல்லா யூனிட்டுமே வந்து ஒரே மாதிரியே இருக்கணும் அப்படின்னு கொடுத்ததுன்னா இன்டர்நேஷனல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா பாரிஸ். ஸோ இவங்க தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 kgனா இவ்வளோ வெயிட் இருக்கும்,
ஒரு டன்னா இவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைமா டிட்டர்மைன் பண்றது, வேர்ல்டு வைடா டிட்டர்மைன் பண்ணது இவங்க தான். ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து ஒரே செட் ஆஃப் வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுல இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல எஸ்ஐ யூனிட்ஸ், சிஸ்டம் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் கொண்டு வராங்க. அதுல பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் எஃபிஎஸ். இந்த எஃபிஎஸ்ங்கிறது வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம், பிரிட்டிஷ் சிஸ்டம். இது நம்ம ஊர்ல யூஸ் பண்றதுல எஃபிஎஸ்னா ஃபுட் பவுண்ட் செகண்ட். இந்த ஃபுட்ங்கிறது வந்து லென்த். ஸோ ஆல்ரெடி சொன்ன தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல லென்த், பவுண்ட் வந்து மாஸ், அடுத்த செகண்ட் வந்து டைம். ஓகேங்களா? இந்த லென்த், மாஸ், டைம் வச்சு தான் இந்த எஃபிஎஸ் சிஸ்டம், பிகாஸ் இதுதான் பேசிக்கான ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அடுத்து சிஜிஎஸ், சென்டிமீட்டர், கிராம் அண்ட் செகண்ட். இந்த சிஸ்டம் வந்து காசியன் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. காசியன் சிஸ்டம். எம்கேஎஸ்ங்கிறது வந்து மீட்டர், கிலோகிராம், செகண்ட். இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு, அதாவது சிஜிஎஸ் அண்ட் எம்கேஎஸ் ரெண்டு சிஸ்டமும் கம்பைன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா மெட்ரிக் ஆர் டெசிமல் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் தான் வந்து நம்ம ரியல் டைம் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியாவில் யூஸ் பண்றது. எஃபிஎஸ் வந்து பிரிட்டிஷ்ல யூஸ் பண்றது. ஸோ அங்கே ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த். ஸோ லென்த் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இது வந்து இனிஷியல் பாயிண்ட். நீங்கள் இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறீங்க, லைக் வீட்டில் இருந்து ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, அது வந்து ஃபைனல் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து நீங்கள் வண்டியில் போகலாம், இது நடந்து போகலாம். அந்த டிஸ்டன்ஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து நீங்கள் நடந்து போகிற தூரம் ஆர் லென்த் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறது தான் லென்த். அந்த லென்த் வந்து எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் அண்ட் சிம்பிள் வந்து எம். ஸோ அந்த லென்த் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம். பார்த்தோம்னா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 மில்லிமீட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மில்லிமீட்டர், மில்லிமீட்டர், then centimeter, then meter, and finally kilometer. ஓகேங்களா? இதுல 10 மில்லிமீட்டர் தான் வந்து 1 சென்டிமீட்டர். அடுத்து 100 சென்டிமீட்டர் தான் வந்து 1 மீட்டர். 1000 மீட்டர் தான் வந்து 1 கிலோமீட்டர். இந்த யூனிட் கன்வர்ஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் மாஸ். மாஸ் பத்தி நம்ம பார்க்க போனோம்னா ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து ஒரு வெயிட் அண்ட் வெயிட் இருக்கும். அதுதான் வந்து நம்ம மாஸ் அப்படிங்கிறோம். இப்போ நம்மளோட வெயிட் என்னன்னு கேட்டோம்னா நம்ம ஈஸியாக சொல்லலாம், நம்ம கிலோகிராம்ல சொல்லலாம். 78, 80, 89 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து மாஸ் ஆஃப் த பாடி. ஓகேங்களா? அதை வந்து நம்ம வந்து கிலோகிராம், எஸ்ஐ யூனிட்ல கிலோகிராம் அப்படிமோ. அண்ட் இதுவே கிலோகிராமுக்கு தாண்டி போடுச்சுன்னா குவிண்டல், மெட்ரிக் டன் அப்படிமோ. கிலோகிராமுக்கு கீழே கம்மியா கிராம் ஆர் மில்லிகிராம், லைக் இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் மில்லிகிராம், அடுத்து கிராம், அடுத்து கிலோகிராம் அண்ட் குவிண்டல், and finally metric ton. so மில்லிகிராம்ங்கிறது வந்து ஒரு சின்ன அமௌண்ட். லைக் நம்ம சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறோம். எக்ஸாம்பிள் கெமிக்கல் வந்து சால்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். கெமிக்கல் சால்ட்ஸ், நார்மல் வீட்டில் யூஸ் பண்ற சால்ட்ல கெமிக்கல் சால்ட் வாங்கும் போதும் சரி, எய்தர் கெமிக்கல் அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணும்போதும் சரி, மில்லிகிராம் லெவலில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கிராம், கிராம் வந்து பருப்பு வகை இந்த மாதிரி ஐட்டம்னா வந்து கிராம் கணக்கு. பல்சஸ் எக்ஸாம்பிள். ஸோ அதை விட பெரிய ஐட்டம் கிலோகிராம்னா ரைஸ் வச்சுக்கலாம். ரைஸ் வந்து கேஜி லெவல் 25 கேஜி 50 கேஜி தான் வாங்குவோம். அதுக்கும் மேல குவிண்டல்னா ஒரு ஏற்றுமதி இருக்கும்போதுன்னா நிறைய மோர் கேஜிஸ் ஆஃப் ரைஸ் வந்து அனுப்புறாங்க அப்படின்னா குவிண்டல் அப்படிங்கலாம்.
இது மெட்ரிக் டன்னுங்கிறது வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் நான் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 1 கிராம்ங்கிறது வந்து 1000 மில்லிகிராம்ஸ். அதே மாதிரி 1000 கிராம்ஸ்ங்கிறது வந்து 1 கிலோகிராம். 100 கிலோ தான் வந்து 1 குவிண்டல். 1000 கிலோங்கிறது வந்து 1 மெட்ரிக் டன். ஓகேங்களா? ஸோ மாஸ் பார்த்துட்டோம். அடுத்து மெஷர்மெண்ட் ஆஃப் டைம். டைமை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ நம்ம சொன்னோம், ஆல்ரெடி நம்ம லென்த்தில் பார்த்துருந்தோம். ஒரு இனிஷியல் பாயிண்ட்லேருந்து இன்னொரு இனிஷியல் பாயிண்ட்டுக்கு போகிற தூரம் வந்து லென்த்துன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு தேவைப்படுற கால அளவு, ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஆகிற மொத்த கால அளவு தான் வந்து டைம் பீரியட். இந்த டைம் பீரியடை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்னு பார்த்தோம்னா ஹவர்ஸில் நம்ம மெஷர் பண்ணலாம். பேசிக் யூனிட் பார்த்தோம்னா செகண்ட். ஸோ எஸ்ஐ யூனிட் வந்து செகண்ட். செகண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட். மில்லி செகண்ட் செகண்ட். அடுத்து மினிட். மினிட்க்கு அப்புறம் ஹார். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் எஸ்ஐ யூனிட் வந்து செகண்ட், மினிட், ஹார், டே, வீக், மந்த், இயர். முன்னாடி பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட்ஸ். ஸோ மைக்ரோங்கிறது வந்து 10⁻⁻6, மில்லிங் வந்து 10⁻⁻3. ஓகேங்களா? இதுதான் வந்து செகண்டுக்கான யூனிட்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம இந்த யூனிட் கன்வர்ஷன்ல வந்து நார்மலா 1 டேக்கு எத்தனை செகண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 60 செகண்ட்ஸ் இன்டூ 60 இன்டூ 24 இப்படி போடுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ 1 ஹவருக்கு எத்தனை செகண்ட்னு 60 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே செகண்ட் கேட்டாங்கன்னா 60 இன்டூ 60. இந்த மாதிரி கால்குலேஷன், சின்ன சின்ன கால்குலேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஷன் நெக்ஸ்ட் டாபிக். மெஷர்மெண்ட் ஆல்ரெடி முடிஞ்சது. மெஷர்மெண்ட்ல வந்து நம்ம லென்த், மாஸ், டைம் மட்டும்தான். ஸோ பேசிக்கான ஃபண்டமெண்டல் யூனிட்டா லென்த், மாஸ், டைம் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இன்னும் ஃபர்தர் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம ஃபர்தர் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அடுத்து மோஷன். மோஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு மோஷன் நம்ம சொல்லலாம். மோஷன்ல 2 டைப். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேஷனரியா இருக்கிறது. ஒரு பொருளை நம்ம சொல்றோம்னா, ஒரு திங்க் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா, ஒன்று அது மூவ் ஆகிட்டு இருக்கணும், இல்லை அது வந்து நிலையானதா இருக்கணும். ஸோ மூவ் ஆகிட்டு இருந்தா அது வந்து மோஷன், நிலையா இருந்தா ஸ்டேஷனரி. ஸ்டேஷனரிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம், அந்த வழியா போற ஹவுஸ், ட்ரீ எல்லாமே வந்து ஸ்டேஷனரி தான். இதுவே பஸ் கூட டிராவல் ஆகுற பைக்ஸ் இல்ல பஸ் ஆகட்டும், நீங்களாகட்டும், எல்லாமே நீங்க வந்து மோஷன்ல தான் இருக்கீங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது தான் மோஷன். ஓகேங்களா? ஸோ இதை பத்தின ஒரு சின்ன கிளாசிபிகேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், இது எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ மோஷன் டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வரது பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷன். லீனியர் மோஷன். லீனியர்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்தா இருக்கிறது தான் லீனியர். அது எய்தர் வெர்டிகலா இருக்கலாம் இல்ல ஹரிசாண்டலா இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்ல ஃப்ளோ ஆகிறது தான் வந்து லீனியர் மோஷன் அப்படிங்கிறாங்க. ஒரு ட்ரெயின் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். ட்ரெயின் வந்து ஸ்ட்ரெயிட்டா போகும், ஆர்எல்ஸ் அது பேக்வர்ட்ல மூவ் ஆகும். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பாத், அது வந்து லீனியர் மோஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆனிச்சுனாலும் அது வந்து லீனியர் மோஷன். நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷனுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா ஃபேன் சொல்லியிருக்காங்க. ஃபேனோட பிளேட்ஸ் வந்து சர்க்குலர் மோஷன். அதே மாதிரி ஒரு பால்ல வந்து த்ரெட் கட்டி நம்ம சுத்த விட்டோம்னாலும் அது சர்க்குலர் மோஷனா தான் வந்து சுத்தும். ஸோ சர்க்குலர் மோஷனுக்கும் ரொட்டேஷனல் மோஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போ ரொட்டேஷனல் மோஷனுங்கிறது வந்து ஒரு சர்க்குலர் பாத்து தான். ஆனா இப்போ வந்து ஒரு நீங்க சாதாரணமா ஒரு 90 டிகிரில ஒரு லைன் போட்டு, எக்ஸாம்பிள் இந்த இதை எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 90 டிகிரில ஒரு லைன் இருக்கு. ஓகேங்களா? இந்த பொசிஷனுக்கு 90 டிகிரில ஒரு லைன் இருக்கு. இதை வந்து ஒரு சர்க்குலர் மோஷன்ல வந்துச்சுன்னா, அதாவது ஆக்சிஸ்ல, இதோட ஆக்சிஸ்ல வந்து 90 டிகிரி ஆக்சிஸ்ல இது ரொட்டேஷன் ஆனிச்சுன்னா இது வந்து ரொட்டேஷனல் மோஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபேனோட மோஷன் கூட ரொட்டேஷனல் மோஷன் தான்.
ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90 டிகிரியில், அதாவது இது வந்து சீலிங், இதில் 90 டிகிரியில் ஒரு லைன் ஹேண்டில் இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றி ஃபேன் ரொட்டேட் ஆகிறத அது வந்து ரொட்டேஷனல் மோஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏதோ ஒரு பொருளுக்கு ஒரு 90 டிகிரி கனெக்ஷன் கொடுத்து ஒரு 90 டிகிரி லைன் இருந்து அதில் வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் நடந்துச்சுன்னா அது வந்து ரொட்டேஷனல் மோஷன். அடுத்து பீரியாடிக் மோஷன். ஸோ பீரியாடிக் மோஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒவ்வொரு மோஷன் நடந்துச்சுன்னா அதுதான் வந்து பீரியாடிக் மோஷன். ஸோ ஒரு டைம் இன்டர்வலில் நடக்கிறது தான் வந்து பீரியாடிக் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெண்டுலம் எடுத்துக்கலாம். பெண்டுலம் வந்து இங்கே ஜாயின் இருக்கு அண்ட் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ இங்கேருந்து இங்கே ஃப்ரம் ஹியர் டு இயர் இதுக்கான மோஷன் வந்து பர்டிகுலர் டைம் பீரியடில் தான் நடக்கும். இந்த ஒரு மோஷன் தான் வந்து பீரியாடிக் மோஷன். ஒவ்வொரு இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு டைம், அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து ஒரு டைம், இந்த எல்லா டைமுமே வந்து சேம் பீரியடில் எய்தர் 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட் இந்த டைம் இன்டர்வலில் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பீரியாடிக் மோஷன் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா மோஷன் ஆஃப் எ பெண்டுலம் இன் வால் கிளாக், சைல்டு இன் ஸ்விங், அதே மாதிரி வீணை வந்து பிளக் பண்ணி விட்டா, வீணையோட ஸ்ட்ரிங் வந்து பிளக் பண்ணி விட்டா இங்கேருந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா, இந்த மோஷனும் வந்து ஒரு பீரியாடிக் மோஷன் தான். ப்ளஸ் மூன் ரிவால்விங் அரௌண்ட் த எர்த் குறிப்பிட்ட டைம் பீரியட், ஸோ மூன் வந்து ரிவால்வ் ஆகிறதுக்கு 1 டே ஆகுது இல்லைங்களா, அந்த ஒரு டைம் பீரியட் வந்து பீரியாடிக் மோஷன் தான். ப்ளஸ் எர்த் வந்து ரிவால்விங் அரௌண்ட் த சன் 365 டேஸ், அதுவும் வந்து ஒரு பீரியாடிக் மோஷன் தான். நெக்ஸ்ட் வந்து ரேண்டம் மோஷன். ரேண்டம் மோஷனுங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த மாதிரி வேணாலும் மோஷன் இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் எடுத்துக்கலாம். அதில் இருக்க ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒன்று நேராக போகும், இல்லைன்னா சர்க்குலராக போகும், ஆர்எல்ஸ் எனி மோஷனில் இருக்கும். அதுதான் வந்து ரேண்டம் மோஷன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் மோஷன். இந்த மல்டிபிள் மோஷன் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் 2 டைப் ஆர் 3 அதுக்கும் மேலே இருக்க மோஷன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த சைக்கிளில் போகிறவங்க வச்சுக்கலாம். இந்த சைக்கிளில் போகிறவர் வந்து நேராக தான் போகிறாரு, இது வந்து ஒரு லீனியர் மோஷன். பட் அவரோட சைக்கிள் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷனல் மோஷன் கிடைக்கும். ஸோ இதில் ஒரே ஆப்ஜெக்டில் 2 டைப் ஆஃப் ஆர் மோர் தென் 3 or 4 டைப் மோஷன்ஸ்னா அதுதான் வந்து மல்டிபிள் மோஷன். ஸோ இதோட மெஷர்மெண்ட் அண்ட் மோஷனோட பேசிக்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினேஷன் முடியுது. ஸோ புக் பேக்கை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் பார்த்தோன்னா மீட்டர். அடுத்து the symbol for SI unit of mass, மாஸ்க்கு வந்து கிலோகிராம். 1 metric ton is equal to 1000 kg. SI unit of time என்னன்னு பார்த்தோம்னா செகண்ட். 1 ஹவருக்கு வந்து மொத்தமாக எத்தனை செகண்ட்ஸ் பார்த்தோம்னா 60 into 60 3600 செகண்ட்ஸ். ஸோ 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 100 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் எத்தனை மீட்டர்னு பார்த்தோம்னா 1000. 1 குவிண்டல் எத்தனை கிலோகிராம், 100 கேஜி. 1 மினிட் எத்தனை செகண்ட்னா பார்த்தோம்னா 60 செகண்ட். அடுத்து திக்னஸ் ஆஃப் எ 5 ரூபி காயின் எப்படி மெஷர் பண்ணுவோம், அது வந்து மில்லிமீட்டரில் தான் இருக்கும். பிரெத் ஆஃப் த கிளாஸ் ரூம், ஸோ பிரெத் ஆஃப் த கிளாஸ் ரூம் வந்து மீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பிளேசஸ், ஸோ பிளேசஸ்னு வரும்போது கிலோமீட்டர். ஹைட் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட் வந்து சென்டிமீட்டர். ஓகேங்களா. அடுத்த இதில் வந்து நார்மல் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இதுதான் தேவையில்ல. இந்த மாதிரி 1 மார்க் வரதெல்லாம் நோட் பண்ணிக்காங்க. தென் லேட்டஸ்ட் நூலை வந்து மாஸ் ஆஃப் த சன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் ஆஃப் த சன் வந்து 1.99 into 10 power 30 kg. 30 kg. மாஸ் ஆஃப் த எர்த் வந்து 5.98 into 10 power 24 kilograms. ஓகேங்களா. இந்த சன்னோட மாசை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோன்னா சந்திரசேகர். ஓகேங்களா. இந்த சந்திரசேகர் லிமிட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அது என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஆர் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. ஸோ மாசோட சன்னை அளந்தது பார்த்தீங்கன்னா சந்திரசேகர், அவர் ஒரு யூனிட் வேல்யூ கொடுத்துருப்பாரு, அந்த யூனிட் வேல்யூவை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரோபோட். லேட்டஸ்ட்னோட ரோபோட்டை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரோபோட் வந்து எந்த விதிப்படி, ரோபோட் மூவி பார்த்தோம்னா தெரியும், ஐசக் அசிமோவ் விதிப்படி தான் வந்து எல்லா ரோபோட்டுமே வந்து உருவாக்குறாங்க. இந்த ரோபோட்டுங்கிற ஒரு வேர்டு, ரோபோட்டுங்கிற வேர்டு வந்து பிலிப்பைன் லாங்குவேஜ், பிலிப்பைன்ஸ் லாங்குவேஜ்ல இருந்து டெரைவ் பண்ணது தான் இந்த ரோபோட்.
ரோபோட்ல ஹெட், லெக், கால் பகுதி எல்லாத்துக்குமே வந்து ப்ரோக்ராமிங் இருக்கும். இது என்டையரா கண்ட்ரோல் பண்றது வந்து ஒரு சிப் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம்ல வந்து சிபியூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு ப்ராசஸர் சிப் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி ஒவ்வொரு ரோபோக்குமே வந்து என்டையர் ப்ராசஸ்க்குமே வந்து ஒரு சிப் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான், அந்த சிப் தான் வந்து லெக் மூமெண்ட், ஹெட் மூமெண்ட் ஆர் ஸ்பீக்கிங் மூமெண்ட் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இதில் எல்லாமே வந்து லார்ஜ் டைப் ஆஃப் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ மூமெண்ட் ஆஃப் அ பிரான்ச் ஆஃப் அ ட்ரீ இன் அன் ஏர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எய்தர் காத்தடிச்சு அந்த மரக்கிளைகள் ஆடுறது வந்து என்ன மோஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பீரியாடிக் மோஷன் அப்படிங்களாம். ஓகேங்களா. அடுத்து த மோஷன் ஆஃப் அ ரோலிங் பால், ஒரு பால் வந்து ரோல் ஆகுது, அதோட மோஷன் பார்த்தோம்னா ரொட்டேஷனல் மோஷன். ரொட்டேஷனல் மோஷன். when a bicycle is in motion, the mouth, அதாவது டயர்ல இருக்க மவுத் இருக்குங்களா, அது எந்த மோஷன்ல இருக்குன்னு பார்த்தோம்னா சர்க்குலர் மோஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பிக்சர் கொடுத்துட்டு ஒவ்வொரு மோஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து த மூவ்மெண்ட் ஆஃப் நீடில் இன் அ ஸ்விங் மிஷின். ஸோ தையல் மிஷினில் வந்து அந்த மிஷினோட நீடில் வந்து மேலையும் கீழே தான் போயிட்டு இருக்கும், அது வந்து லீனியர் மோஷன். த ரொட்டேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அபவுட் அன் ஆக்சிஸ். ஸோ அபவுட் அன் ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணிட்டாலே அது வந்து ரொட்டேஷனல் மோஷன். மோஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ சேஞ்ச் ஆஃப் பொசிஷன், மாஸ் கிடையாது, பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ எண்டிங் வந்துட்டோம். நம்ம இந்த சேனலை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.